இந்த ஒரு சார்ஜர் இருந்தா போதும் லேப்டாப் மொபைல் அண்ட் என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ப்ராடக்ட் வச்சு உங்களால சார்ஜ் பண்ண முடியும். சோ இந்த சார்ஜர் தான் இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா கோஸ்டர் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து 65 வாட்ஸ்க்கான கேன் சார்ஜர், அதாவது கேலியம் நைட்ரைட் அப்படின்ற சார்ஜர். அப்படி இந்த கேலியம் நைட்ரைட் யூஸ் பண்ற சார்ஜருக்கும் நார்மல் சார்ஜருக்கும் என்னெல்லாம் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சார்ஜர் சைஸ் வைஸ் ரொம்பவே குட்டியா இருக்கும் அண்ட் பவர் எஃபிஷியன்சி ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் அதிகமா ஹீட் ஆகாது. மதுரக்காரனுக்கு கையே அருவாளுடா அப்படி சொல்லிட்டு சக்சஸ்ஃபுல்லா சிசர் எடுத்து கட் பண்ணிட்டேன். இப்ப எடுத்துனே உள்ள பாத்தீங்கன்னா 1 இயர்க்கான வாரண்டி கார்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ண டேட்ல இருந்து 5 டேஸ்க்குள்ள ரிஜிஸ்டர் பண்ணிடணும் வாரண்டிக்கு. QR கோட் அதிலே இருக்கு அண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி டீடைல்ஸும் அதிலே கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வந்துடலாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே, இதுதான் அந்த 65 வாட்ஸ்க்கான சார்ஜர். மேல இருக்க கவர் ரிமூவ் பண்ணிட்டா உள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு குட்டியா பிளாக் கலர்ல இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் மாடலும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கோஸ்டர் அப்படின்னு அவங்க பிராண்டிங் போட்டுருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு போர்ட்டுமே இருக்கு. டைப் சி போர்ட் அண்ட் டைப் ஏ போர்ட்டும் இருக்கு. மேல இருக்க டைப் சி போர்ட் பாத்தீங்கன்னா அந்த 65 வாட்ஸ் மேக்ஸ் அவுட்புட் கொடுக்கிற PD சப்போர்ட் இருக்க டைப் சி போர்ட் மேல இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா டைப் ஏ போர்ட் 30 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அண்ட் ப்ரொடெக்ஷன் வைஸ்னு வரும்போதும் ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன், ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷன், ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. சோ நீங்க எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலும் உங்க டிவைஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சில பேர் காமனான டவுட்ஸும் இருக்கும். மேல பாத்தீங்கன்னா 65 வாட் சப்போர்ட் இருக்கு, கீழே பாத்தீங்கன்னா 30 வாட் சப்போர்ட் இருக்கு. ரெண்டு டிவைஸும் ஒரே நேரத்துல கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது இது மேக்ஸ் அவுட்புட் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் இவங்க அவுட்புட்ல ஆட்டோ அட்ஜஸ்ட் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா நீங்க சிங்கிள் டிவைஸ், அதாவது மேல இருக்க டைப் சி ல போடும்போது 65 வாட்ஸ்க்கான மேக்ஸ் சப்போர்ட்டும், கீழே இருக்க டைப் ஏ ல கொடுக்கும்போது 30 வாட்ஸ்க்கான மேக்ஸ் சப்போர்ட் கொடுக்கும். பட் இது பாத்தீங்கன்னா சிங்கிள் போர்ட்ல யூஸ் பண்ணும்போது மட்டும்தான். இதே நீங்க ரெண்டு டிவைஸும் ஒரே டைம் கனெக்ட் பண்றதா இருந்தா மேல இருக்க டைப் சி போர்ட்ல 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும், கீழே இருக்க டைப் ஏ போர்ட்ல 12 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தரும். அண்ட் 65 வாட்ஸ் செக்மெண்ட்ல கம்பேர் பண்ணும்போது இந்த சார்ஜர் தான் ஸ்மாலஸ்ட் அண்ட் ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்க ஒரு சார்ஜரும் கூட. பிரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது 1899 ரூபீஸ்க்கு கிடைக்குது. லிங்க் பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. டிவைஸ் கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது ஐபோன், சாம்சங், ஒன் பிளஸ் சொல்லிட்டு ரெட்மி இது மாதிரி இருக்க எல்லா மொபைலுக்கும் இது பாத்தீங்கன்னா சூப்பராவே சப்போர்ட் ஆகுது அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்காவும் ஒர்க் ஆகும். அண்ட் லேப்டாப்ஸ்னு வரும்போது 65 வாட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா லேப்டாப்புமே இது பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். லைக் மேக்புக், லினோவா, ஹெச்பின்னு சொல்லிட்டு எல்லா லேப்டாப்ஸ்லயும் இது பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நீங்க அடிக்கடி டிராவல் பண்ணுவீங்க, இல்ல அதிகமான டிவைசஸ்லாம் வச்சிருக்கீங்க, ஏர்பாட், ஸ்மார்ட் வாட்ச் இது மாதிரிலாம் வச்சிருக்கீங்க, எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்ணும், நிறைய பிளக் பாயிண்ட்ஸ்லாம் இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சார்ஜர் உங்களுக்கு ஒரு சூப்பர் பெனிஃபிட்டாவே இருக்கும். அண்ட் அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.